உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்ந்து கொள்வோம். ஆண்டவரோடு இணைந்திருந்தால் வாழ்வில் மகிழ்வு உண்டு. கனிவு உள்ள பெண்ணில் மலரும் கழுகுகளைப் போல் சிறகு விரித்து பறந்து கரைப்படையாமல் நான் ஓடுவேன். எல்லா சூழ்நிலைகளிலும் என் ஆண்டவருக்கு நன்றியுள்ளவனாய் இருப்பேன் என்று இறை நிழலில் தஞ்சம் தேடியவர் நம் பாதுகாவலர் தூய ஆரோக்கியநாதர். இப்புனிதருக்கு விழா எடுத்து சிறப்பிக்கும் இந்த 4ஆம் நாளில் நம்மையும் ஆண்டவருடைய இறை நிழலில் தஞ்சம் தேடிட இறை வார்த்தைகளின் வழி அழைப்பு விடுக்கிறார் நம் புனிதர். நாள்தோறும் புதிதாய் பிறக்கும் இயேசுவின் பேரன்பு எத்தனை பரிவிரக்கத்தோடு உண்ணாமல் உறங்காமல் தன்னோடு உடல் பயணிக்கும் தம் சீடர்களுக்கு கிடைத்தது. ஒருபோதும் குறைந்து போகாத அந்த பயிரை நாமும் அனுபவித்து மகிழ்ந்திட இன்று இந்த ஆடம்பர திருப்பணியை சிறப்பிக்கும் நம் பாசமிகு அர்ப்பணியாளர்கள் மற்றும் நம் அன்பிய குடும்பங்களோடு பக்தியாய் இணைவோம். கிறிஸ்துவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இது அருமையான நவநாளிலே 4வது நாள் ஒன்றாக கூடி வந்திருக்கின்றோம். இன்றைய இந்த 4வது நாளிலே நம்முடைய மத்தியிலே அருள் தந்தையர்கள், அருள் தந்தை ஜோசப் சார்லஸ், அருள் தந்தை சபரிராஜ், அருள் தந்தை அமல்ராஜ், அருள் தந்தை சகாயராஜ், அருள் தந்தை அந்தோணி சுந்தர பாண்டியன், இந்த 5 அருள் தந்தையர்கள் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார்கள். சிறப்பான ஆசீர்வாதம் நமக்காக ஜெபிக்க வந்திருக்கக்கூடிய நல்ல உள்ளம் படைத்திருக்கக்கூடிய நம்முடைய அன்பிற்குரிய அருள் தந்தையர். எனவே நம்முடைய பங்கு இறை சமூகம் ஒன்றாக இணைந்து வந்திருக்கக்கூடிய இந்த தந்தையர்களை வரவேற்கிறோம் என்பதன் அடையாளமாக கரவொலி எழுப்பி தந்தையர்களை வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, இந்த 4வது நாளிலே இந்த நவநாளை திரு யாத்திரையாக சிறப்பு செய்யக்கூடிய இந்த அன்பியங்கள், குறிப்பாக இறையிறக்க ஆண்டவர் அன்பியம், தூய லூர்து மாதா அன்பியம், தூய பேதுரு தோமையார் அன்பியங்கள், இவர்களுடைய கருத்துக்களுக்காகவும் இவர்களுடைய உடல் உள்ள சுகம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாவற்றிலும் இறைவனுடைய துணை இருந்து இவர்களை சிறப்பான விதத்திலே வழி நடத்த வேண்டுமா இந்த நாளிலே மன்றாடுவோம். பிரியமானவர்களே, உன்னதமான திருப்பலியிலே பங்கேற்றிருக்கிறோம், ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். 3 நாட்கள் நம்மை வழி நடத்தி இருக்கக்கூடிய இறைவன் இந்த நாளிலே சிறப்பான ஆசீர்வாதோடு, குறிப்பாக நல்ல ஒரு மழையை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு இந்த பகுதிக்கு கொடுத்திருக்கிறார்.
இது உண்மையிலே ஆசீர்வாதம். திருப்பலி முன்பாகவே நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. திருப்பலி நேரத்திலே அல்லது அதற்கு வரக்கூடிய இந்த ஒரு நேரத்திலே எந்த தடையும் இல்லாமல் இறைவன் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்திக் கொண்டே வருகிறார் என்பதை நினைத்து பார்க்கிறோம். எனவே எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லக்கூடிய விதத்திலே ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களும் ஆரோக்கியநாதரின் ஆசிரை புனிதரினுடைய இந்த வழிகாட்டுதலை ஆண்டவரினுடைய அபரிமிதமான ஆசீர்வாதத்தை பெற இந்த நாளிலே இணைந்து செல்வோம். எழுந்து நின்று திருப்பலியை தகுந்த முறையில் கொண்டாட கடையாக இருக்கக்கூடிய குற்றக்குறைகளை நினைத்து மனமறந்து இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியிலே சொல்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் அடங்கிய தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் தனியான புனித மரியாதையும் வானதூதர் புனித மணிகளையும் சகோதர சகோதரிகளை நான் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. எங்கள் வலுவன்மையின் உதமை பின் வழியில் நாங்கள் நடக்க புனிதர்களின் எடுத்துக்காட்டையும் பாதுகாப்பையும் அளித்தீரே. அதனால் எங்கள் பாதுகாவலர் புனித ஆரோக்கியநாதரின் பின்னர பிறப்பு விழாவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டு வழியாக உம்மிடம் வந்து சேர அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கணித உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும். ஆண்டவர் அண்மையில் உள்ளார். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும். இறுதியாக சகோதர சகோதரிகளே, உண்மையானவை எவையும், கண்ணியமானவை எவையும், நேர்மையானவை எவையும், தூய்மையானவை எவையும், விரும்பத்தக்கவை எவையும், பாராட்டுதலுக்குரியவை எவையும், நற்பண்புடையவை எவையும், போற்றுதலுக்குரியவை எவையும், அவற்றையே மனதில் இருத்துங்கள். நீங்கள் என்னிடம் கற்றுக்கொண்டவை, என் வழியால் பெற்றுக்கொண்டவை, என்னிடம் கேட்டறிந்தவை, என் வாழ்வில் நீங்கள் கண்டுணர்ந்தவை யாவற்றையும் கடைபிடியுங்கள். அப்போது அமைதியை அருளும் கடவுள் உங்களோடு இருப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சிறந்த
சிறந்தது அவர் அன்பே சிறந்தது அன்பே அன்பே உயர்ந்தது இறை அன்பே உலகில் சிறந்தது அன்பே அன்பே உயர்ந்தது இறை அன்பே உலகில் சிறந்தது வாக்குகள் செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 30 முதல் 32 வரை. அக்காலத்தில் திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்ததை கற்பித்ததை எல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள். அவர் அவர்களிடம், நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள் என்றார். ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாய் இருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அவ்வாறே அவர்கள் படகேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய திருவிழாவை 4வது நாளை மிகவும் கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். ஆரோக்கிய நலனுடைய பரிந்துரைத்தின் வழியாக நிறைவான ஆசையை பெற வேண்டும் என்கின்ற ஆசையோடு வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கும் உங்கள் பகுத்தந்தைக்கும்
இன்று சிறப்பு செய்ய வந்திருக்கக்கூடிய உங்களுக்காக பீடத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய தந்தையர்கள துணைகளின் சார்பாக உங்களுடைய திருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கவங்கெல்லாம் ஒரு கை கரத்தை உயர்த்தி பேசலாம் சொல்லுங்க. சத்தமா சத்தம் கையை மட்டும்தான் கத்துறாங்க. அன்புக்குரியவர்களே, ஆண்டவரோடு இணைந்த நிலையில் இருந்தோம் என்றால் நமக்கு தோல்வியே இல்லை, வெற்றி நமக்கு நிச்சயம் என்பதனை நம்முடைய பாதுகாவலர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவே அவருடைய வழியை பின்பற்றி இறைவனோடு இணைந்து இறைவனை தஞ்சம் அடைந்தோம் என்றால் நம்முடைய வாழ்விலும் துக்கம் இல்லை, நம்முடைய வாழ்விலும் சோதனைகள் இல்லை. அப்படியே சோதனைகளும் வேதனைகளும் வந்தாலும் கூட அந்த சோதனைகள் எல்லாவற்றையுமே தவிடுபடியாக்கக்கூடிய வல்லமையை இறைவன் கொடுப்பார் என்கிற நம்பிக்கையிலே வாழதான் நாம் அனைவருமே அழைக்கப்படுகிறோம். உங்களுடைய ஒரு இளைஞனுக்கு தன்னுடைய வீட்டில் யாரு தன்னை அதிகமா அன்பு செய்யறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை. அப்பா எங்களை அன்பு அதிகமாக கொண்டிருக்கிறாரா, அம்மா அதிகமா வச்சிருக்கிறாங்களா, அண்ணன் அதிகமா அன்பு செய்யறானா, அக்கா அதிகமா அன்பு செய்யறாளா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. மேம்பட்டமா பார்க்கும்போது எல்லாருமே என் மேல அன்பு செய்யற மாதிரி இருக்கிறாங்க. ஆனா உண்மையா என்னை அதிகமா அன்பு செய்யறது யாரு அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் ஒரு டெஸ்ட் வைக்கணும்னு இனிமேல் நினைக்கிறேன். அதனால காலையிலே எழுந்திரிச்சு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு போறேன், நான் இன்னைக்கு வேலைக்கு போறேன், வேலைக்காக ஒரு இன்டர்வியூக்கு போறேன், அதனால போயிட்டு வந்து உங்களை பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போகிறேன், இன்டர்வியூக்கு போகிறேன். இன்டர்வியூ முடித்து மாலை வீட்டுக்கு வருகிறேன். அப்பா அவனை பார்த்தோன்னே, என்னப்பா இன்டர்வியூ போனியே, என்னாச்சு அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறேன். அடுத்து அண்ணன் வருகிறேன். அண்ணன் வந்து வேலை கிடைச்சிருச்சுன்னு அப்பாட சொன்னாங்கல்ல, எங்க வேலை கிடைச்சிருக்கு, எந்த ஊர்ல, எந்த கம்பெனியில அப்படின்னு கேட்கிறாங்க. அடுத்து அக்கா வர்றாங்க. அக்கா வந்து ஏதோ வேலையெல்லாம் கிடைச்சிச்சுன்னு சொன்னாங்க, எவ்வளவு சம்பளம் அப்படின்னு கேட்கிறாங்க. கடைசி அம்மா வர்றாங்க. அம்மா வந்து, என்னப்பா காலையில போனேன், சாயந்தரம் தான் வர்றேன், மதியானம் நீ சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேட்கிறாங்க. இதுல யாரு அதிகமா அன்பு செஞ்சிருப்பாங்கன்னு நினைச்சிருக்கேன். ஏன் சாப்பிட்டியா கேட்டது இல்லையா? அன்புக்குரியவர்களே, இங்கே 4 கேரக்டர் இருக்கு. 4 பேருமே தன்னுடைய அக்கறையை, தன்னுடைய அன்பினை வெளிப்படுத்தினார்கள் ஒவ்வொரு விதமாக. ஆனால் இந்த இளைஞனுக்கு உண்மையிலேயே ஒரு ஆறுதலாக, உண்மையிலேயே என்னுடைய தாய் என்னோடு இருக்கிறார் என்கின்ற உத்வேகத்தை கொடுக்கக்கூடியது எப்படி தெரிந்து கொண்டார் என்றால் அவருடைய செயல்பாடுகளின் வழியாக. எல்லாரும் ஒரு விதமான செயல்பாடுகளை காண்பித்தார்கள். இருந்தாலும் தன்னுடைய தாய் தனக்காக இருக்கிற, தன்னுடைய தாயோடு இணைந்து இருக்கிறோம், தன்னுடைய தாய் அதிகமாக அன்பு செய்கிறார் என்பதனை எப்பொழுது உணர்ந்து கொள்கிறார் என்றால் மற்றவர்களை விட மேலான அன்பு கொண்டவராக தன்னுடைய தாய் அக்கறை காட்டக்கூடியவராக இருந்ததுனார். இங்கு இருக்கக்கூடிய நாம் எல்லோருமே கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக, நம்முடைய பாதுகாவலுடைய பரிந்துரை ஜபத்தின் வழியாக நிறைவான ஆசிரியர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சின்ன சின்ன காரியங்களை செய்து கொண்டிருப்போம். நம்மால் முடிந்த காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருப்போம். ஆனால் எந்த காரியம் நம்மை நம்முடைய பாதுகாவலோடு இணைக்க போகிறது, எந்த காரியம் நம்மை கடவுளோடு இணைக்க போகிறது என்று சிந்தித்து பார்த்து அந்த காரியத்தை செய்யக்கூடிய பிள்ளைகளாக நாம் அனைவருமே இருக்க வேண்டும் என்கின்ற அழைப்பு தான் கொடுக்கப்படுகிறது. ஒரு சிலர் நடப்பாங்க, ஒரு பூ கொண்டு வந்து சாமிக்கு போட்டுட்டா சாமியோட நான் இணைஞ்சு
செத்தேன், சாமியை அன்பு செய்யறேன், நான் சாமியை அன்பு செய்யறேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஒரு சிலர் நினைக்கலாம் 2 மெழுகுதிரிகளை கொண்டு வந்து ஏற்றி விட்டு சாமிக்கு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டோம்னா அது போதும் ஆண்டவரோடு நான் இணைந்த நிலையில் இருப்பதற்கு என்று நினைக்கிறார். ஆனால் நம்பக்கூடியவர்கள நம்முடைய பாதுகாவலர் ஒரு சில படிப்பினைகளை தன்னுடைய வாழ்விலே கடைபிடித்து அதை நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய பாதுகாவலர் ஆரோக்கியனாக என்ன படிப்பினையை தன்னுடைய வாழ்விலே கடைபிடித்தாலோ அந்த படிப்பினைகளை நாம் உள்வாங்கிக் கொண்டோம் என்றால் நாமும் ஆண்டவரோடு இணைந்த நிலையிலே இருக்கலாம். நாமும் ஆண்டவரின் தஞ்சம் அடைந்தோம் என்றால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்வில் வெற்றி கிட்டும் என்பதனை இந்த வேளையிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி என்ன படிப்பினைகள்? 2 சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். முதலாவது படிப்பினை நம்முடைய பாதுகாவலர் கொண்டிருந்தது என்ன என்றால், எல்லா சூழலிலும் இறைவனுக்கு பணிபுரிய வேண்டும், இறைவனுக்கு சேவை செய்ய வேண்டும், இறைவனை தேட வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே வாழ்ந்தவர் நம்முடைய பாதுகாவலர். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை விட, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பணி செய்வதை விட தன்னை படைத்த இறைவனுக்கு பணி செய்ய வேண்டும், தன்னை படைத்தவனை மகிமைப்படுத்த வேண்டும், படைத்தவனுக்காக வாழ வேண்டும் என்கின்ற வைராக்கியத்திலே வாழ்ந்தவர் நம்முடைய பாதுகாவலர். அவருடைய எண்ணம் எல்லாம் எப்படி இருந்தது என்றால், கடவுளால் எல்லாமே முடியும், கடவுளால் முடியாதது எதுவுமே இல்லை, கடவுள் பின்னால் சென்றோம் என்றால் அல்லது கடவுள் காட்டிய வழியிலே நடந்தோம் என்றால் கடவுள் கண்டிப்பாக வெற்றியை நமக்கு தருவார் என்கின்ற எண்ணத்திலே வாழ்ந்து வந்தவர் தான் நம்முடைய பாதுகாவலர். எதற்காக இப்படி சொல்லுகிறேன் என்றால், அன்புக்குரியவர்களே, சிறு வயதிலேயே தன்னுடைய தாயையும் தந்தையையும் இழந்தவர் நம்முடைய பாதுகாவலர். ஆனால் சிறு வயதிலேயே தன்னுடைய தாயையும் தந்தையையும் இழந்துவிட்ட போதிலும் அவருடைய எண்ணம் எல்லாம் எப்படி இருந்தது என்றால், தான் ஒரு குருவாகி ஒரு மிகச்சிறந்த கடவுளினுடைய பணியை இந்த மண்டலத்திலே செய்ய வேண்டும், கஷ்டப்படக்கூடியவர்களுக்காக உதவி செய்ய வேண்டும், அதிலும் தன்னிடம் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பொறுப்புகளை எல்லாம் துறந்து விட்டு அந்த பொறுப்புகளை நிமித்தம் தன்னுடைய வாழ்விலே பெரிய வசதி வந்துவிடும் என்கின்ற நிலையை எல்லாம் முதலில் தள்ளிவிட்டு, இந்த பொறுப்புகளை முதலில் தள்ளிவிட்டு கடவுள் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதன் வழியாக, கடவுளுக்கு பணி செய்வதன் வழியாக, கடவுளின் சாயலிலே படைக்கப்பட்ட மக்களுக்கு சேவை செய்வதன் வழியாக கடவுளோடு நெருங்கி வாழ முடியும் என்கின்ற எண்ணத்திலே வாழ்ந்தவர் நம்முடைய பாதுகாவலர். அன்புக்குரியவர்களே, அவர் நினைத்திருந்தால் ஒரு பெரிய பதவியிலே இருந்திருக்கிறார். தன்னுடைய மாமாவோடு இணைந்து ஒரு மிகப்பெரிய பதவியிலே இருந்து மக்களை ஆட்சி செய்திருக்கிறார். புகழ் தேடி வந்திருக்கும், பதவி தேடி வந்திருக்கும். ஆனால் அவர் என்ன செய்திருக்கிறார் என்றால், இந்த புகழை விட, இந்த பதவியை விட எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம். அந்த ஆண்டவரோடு இணைந்திருந்தேன் என்றால் கண்டிப்பாக இவை எல்லாமே எனக்கு கொடுக்கப்படும். எல்லா படைத்த பொருட்களை விட படைத்தவன் தான் முக்கியம் என்பதிலே அவர் உறுதியாக இருந்தார். அதற்காக தன்னுடைய வாழ்க்கையை சிறு வயது முதலே முழுமையாக அர்ப்பணித்திருக்கிறார். நண்புக்குரியவர்களே, ஆண்டவரும் சொல்லி இருக்கிறார், நீ நிறைவுள்ளவராக வாழ விரும்புகிறாய் என்றால் முதலிலே என்னுடைய கட்டளைகளை கடைபிடியுங்கள். என்னோடு இணைந்திருக்க வேண்டும் என்றால் நான் காட்டக்கூடிய வழியிலே நீ நட, எனக்காக நீ வாழ வேண்டும், என்னோடு இணைந்திருக்க வேண்டும் என்கின்ற படிப்பினையை ஆண்டவரும் கற்றுக் கொடுக்கிறார். அதை நம்முடைய பாதுகாவலர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அவருடைய பாதுகாவலிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அனைவருமே கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் படிப்பினை என்ன என்றால், எந்த சூழல் வந்தால், அது வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் எல்லா வேலையிலுமே நான் இறைவனை மட்டுமே நாடுவேன், இறைவன் எதிர்பார்க்கக்கூடிய பணிகளை மட்டுமே செய்வேன், ஏனெனில் இறைவனுக்கு சேவை செய்வதன் வழியாக இறைவனோடு இணைந்து வாழ முடியும் என்கின்ற படிப்பினையை நாம் உருவாக்க வேண்டும். இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாதுகாவலர் தன்னுடைய வாழ்வினுடைய இலக்காக எதை கொண்டு வாழ்ந்தார் என்றால், அவருடைய தந்தை இறக்கின்ற பொழுது ஒரு சில செய்திகளை நம்முடைய பாதுகாவலர் ஆரோக்கியநாதரிடம் சொல்லிவிட்டு சென்றதாக அவருடைய வரலாறு சொல்லுகிறார். என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு அவங்க அப்பா நம்முடைய பாதுகாவலரிடம், யார் ஒருவர் பார்வை இல்லாமல் இருக்கிறாரோ அவருக்கு நீ கண்ணாக இருக்க வேண்டும், யார் ஒருவர் நடக்க முடியாத மனிதராக இருக்கிறாரோ அவருக்கு நீ கால்களாக இருக்க வேண்டும், யார் ஒருவர் அனாதையாக இருக்கிறாரோ அவருக்கு அப்பாவாக நீ இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இதை தன்னுடைய வாழ்விலே உள்வாங்கி அதை வாழ்ந்து காட்டுவதற்காக நம்முடைய பாதுகாவலர் வாழ்ந்திருக்கிறார்.
தன்னையே முழுமையாக அர்ப்பணித்திருக்கிறார். யாரெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் பார்வை இல்லாமல் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் அனாதைகளாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் கைவிடப்பட்ட நிலையில இருக்கிறார்களோ, அவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடியவராக நம்முடைய பாதுகாவலர் இருந்திருக்கிறார். தன்னுடைய வசதியை அவர் பெரிதாக பொருட்படுத்தவில்லை, தன்னுடைய உடல் நோயை அவர் பெரிதாக பொருட்படுத்தவில்லை, தன்னுடைய கஷ்டத்தை அவர் பெரிதாக பொருட்படுத்தவில்லை. மாறாக கஷ்டப்படக்கூடிய மக்களை பார்த்து, கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை பார்த்து அவர்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்திருக்கிறார். எல்லோருக்குமே நன்றாக தெரியும் நம்முடைய பாதுகாவலர் யாருக்காக பணி செய்தார் என்று. பிளேக் நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்திருக்கிறார். அந்த மக்கள் உடல் நோயால் வருந்துகின்ற பொழுது அவர்களை பராமரிக்க, பாதுகாக்க, மருந்து கொடுக்க யாருமே இல்லாத பொழுது அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக நம்முடைய பாதுகாவலர் வாழ்ந்திருக்கிறார். அதற்கிடம் தன்னுடைய வாழ்விலே நிறைய கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறார். ஏன் பிளேக் நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணி செய்வதற்காக சென்ற நம்முடைய பாதுகாவலரும் அதே பிளேக் நோயினால் பாதிக்கப்பட்டு யாரும் இல்லாத நிலையிலே தனிமையாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் அவருடைய உள்ளம் எல்லாம் எதற்காக ஏங்கியது என்றால், இப்படி மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், இவர்களுடைய கஷ்டங்களை போக்க என்ன செய்யலாம், இவர்களுடைய வேதனையை போக்க என்ன செய்யலாம், இவர்களை பாதுகாத்தால்தான், இவர்களை பராமரித்தால்தான், இவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுத்தால்தான் படைத்தவனோடு நான் இணைந்திருக்க முடியும் என்கின்ற நினைப்பிலே அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அதற்காக தன்னுடைய உயிரையே கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாதுகாவலர் ஆரோக்கியநாதனுடைய கடைசி கால வாழ்க்கை எப்படி போயிருக்கிறது என்றால், அவரும் பிளேக் நோயினால் பாதிக்கப்பட்டு அதே நோயினால் யாருமே தனக்கு பராமரிப்பு மருந்து கொடுக்க ஆளில்லை, அவர் கைவிடப்பட்ட நிலையிலே அவர் தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கிறார் என்றால், அவர் கைவிடப்பட்டவர்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து அவர் அந்த மக்களுக்காக என்னென்ன காரியங்கள் செய்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் தெளிவாக லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரம் 18 மற்றும் 19வது இறை வசனங்களிலே தெளிவாக சொல்லிவிடுகிறார். என்னுடைய இலக்கு என்ன என்றால், எளியோருக்கு நற்செய்தி சொல்வது, சிறைப்பட்டவருக்கு விடுதலை வாழ்வு கொடுப்பது, ஒடுக்கப்பட்டவருக்கு உரிமை வாழ்வு கொடுப்பது, பிணியாளர்களுக்கு சுகம் கொடுப்பது, ஆண்டவருடைய அருள் தரும் ஆண்டினை முழக்கமிடுவது. ஆகவே கிறிஸ்துவினுடைய பெயரால் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் எல்லோருக்குமே அதுதான் இலக்காக இருக்க வேண்டும். ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கின்ற பொழுது, நற்செய்தியை அறிவிக்கின்ற பொழுது, நோயாளிகளுக்கு சுகம் கொடுக்கின்ற பொழுது நீ என்னோடு இணைந்திருக்க முடியும் என்கின்ற படிப்பினையை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அதை உள்வாங்கி நம்முடைய பாதுகாவலர் வாழ்ந்து காட்டி இறைவனுடைய நிழலிலே தன்னையே முழுமையாக ஐக்கியமாக்கி கொண்டார். அதனால் இன்று வெற்றி வீரராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எங்கோ பிறந்த நம்முடைய பாதுகாவலர் இன்று இந்த அபிகாமத்தில் வாழக்கூடிய மக்களாகிய நம் அனைவராலும் நினைத்து பார்க்கப்பட்டு அவருக்கு நாம் அனைவருமே ஒன்று கூடி ஒரு பெருவிழா கொண்டாடக்கூடிய அளவுக்கு நாம் ஒன்று கூடி வந்திருக்கிறோம் என்றால் என்ன நினைத்தோம் நாம் ஒன்று கூடி இருக்கிறோம்? ஏன் அவருக்காக இப்படிப்பட்ட ஒரு விழா எடுக்க வேண்டும்? அன்புக்குரியவர்களே, அவர் இறைவனோடு இணைந்த நிலையிலே இருந்ததனால் சாதாரண மனிதனாக பிறந்த அவர் புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டார். நாமும் மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறைவனோடு இணைய நாம் முயற்சிகள் மேற்கொண்டோம் என்றால் கண்டிப்பாக நாமும் புனிதர்களாக மாறுவோம். புனித வாழ்வு வாழத்தான் நாம் அனைவருமே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே பிரியமான சகோதர சகோதரிகள், நம்முடைய பாதுகாவலுடைய விழாவினை கொண்டாடுவதற்காக நிறைய தயாரிப்புகளை மேற்கொள்ளக்கூடிய இந்த வேளையிலே நம்முடைய பாதுகாவலர் கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த படிப்பினைகளை உள்வாங்கி அந்த படிப்பினைகளின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள தயாராக இருக்கிறோம். எந்த சூழல் வந்தாலும், என்ன துன்பம் வந்தாலும் நான் ஆண்டவருடைய பணியை செய்வேன் என்கின்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதா? அல்லது எனக்காக மட்டும்தான் நான் வாழ்வேன் என்கின்ற சுயநலம் இருக்கிறதா? கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு உதவி செய்வதன் வழியாகத்தான், நோயாளிகளுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உதவி செய்வதன் வழியாகத்தான் நான் கடவுளோடு இணைந்திருக்க முடியும் என்கின்ற படிப்பினையை நாம் உள்வாங்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது எங்கே எடுத்து போன எனக்கு என்ன, நான் அதான் இருந்தா போதும் அப்படிங்கிற சுயநலத்தோடு நாம் வாழ்கிறோமா? அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாதுகாவலருடைய வாழ்க்கையை முன்மாதிரியாக கொள்வோம். அவர் காட்டிய வழிகளை பின்பற்றுவோம். அவரை போல நாம்
நாமும் நடந்தோம் என்றால் கண்டிப்பாக நாமும் புனித நிலைக்கு உயர்த்தப்படுவோம் என்கிற உண்மையை உணர்ந்தவர்களாக வாழ இறைவர்கள் வேண்டி இந்த திருப்பலிகளை தொடர்ந்து சிந்திப்போம். ஆமென். அங்கு இருந்த சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய அன்புக்காக சிந்தித்தோம். இறைவனுடைய ஆசிரியையும் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் அனைவரும் நம்முடைய தேவைகளை உறுதியான நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்லி கொண்டாடுவோம். நல்ல அமைதியை இறைவா, உம் மந்தைகளின் ஆண்டுகளான எங்களை ஆன்மீக பாதையில் வழிநடத்தும் எம் திரு அவை தலைவர்கள் மற்றும் துறவிகள் அனைவரும் மனமான நாம் இயேசுவை எடுத்துரைக்கவும் அவர் வழி வாழ்ந்து காட்டவும் வேண்டிய வரங்களை பொழிந்து காத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மிடம் மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் மறுவானவரே, நாட்டை ஆட்சி செய்யும் தலைவர்கள் அனைவரும் ஏழை எளிய மக்களின் நல்வாழ்வுக்காக பொதுவான முடிவுகளை காலம் தாழ்த்தாமல் எடுத்து நாட்டை முன்னேற்ற பாதையில் வழிநடத்த தேவையான ஆசிரியை பொழிந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மிடம் மன்றாடுகின்றோம். நம்பிக்கையின் கருவூலமானவரே, இத்திருப்பலியில் பங்கு பெறும் நாங்கள் அனைவரும் பகிர்ந்து வாழும் நற்குணத்தை வளர்த்து கொண்டு தாழ்ச்சி, பொறுமை, ஈகை, பிறர் சிநேகம் ஆகிய நற்பண்புகளுடன் கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்ற சாட்சிய வாழ்வு வாழ வரமுள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நல் மருத்துவராம் இறைவா, நோயினால் துன்புறும் உம் பிள்ளைகள் அனைவரையும் நீர் இரக்கத்துடன் கண்ணோக்கியருளும். மேலும் இவர்கள் உன் மீது இன்னும் அதிக விசுவாசம் கொண்டு வாழ இவர்களின் விசுவாச கண்களை திறந்து விசுவாசத்தின் நன்முறமாக வாழ அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மிடம் மன்றாடுகின்றோம். காருண்ய கருணை கடலானவரே, தெய்வீக பணியை நிறைவேற்றும் அருட்தந்தையர்களையும் இன்றைய நவநாள் மற்றும் திருப்பலியை சிறப்பிக்கும் அன்பிய குடும்பங்களையும் ஆசீர்வதியும். பகிர்களின் மேன்மைக்கு உதாரணமாக இவர்கள் நற்சுகத்துடன் வாழ உன் தெய்வீக ஆசிரியரை உடன் இருப்பை அளித்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மிடம் மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைக்காக மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு தந்தை இறைவா, உன் மீது நம்பிக்கை கொண்டு நாங்கள் எடுத்து சொல்லியுள்ள ஒவ்வொரு தேவைகளையும் நன்கு அறிவேன். இந்த தேவைகளை எல்லாம் எங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்துள்ளோம். இனி குடியிருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளின் தனிப்பட்ட தேவைகளையும் நிறைவேற்றி கொடுத்துள்ளோம். பொது நலனுக்காக, நாட்டு நலனுக்காக, திருத்தவை நலனுக்காக நாங்கள் கேட்டுள்ள தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி எங்களை மகிழ்ச்சியோடு வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மையை கொண்டாடுகின்றோம். Amen.
எங்கள் காணிக்கை அப்பரசவனே. அன்பு எங்கள் காணிக்கை அப்பரசவனே. என்னென்ன தந்தாலும் நினைவிட்டதே, என் தேவன் நீ தந்த கோடைகளே. இன்னென்ன தந்தாலும் தீரையில்லை, என் தேவன் நீ தந்த கொடைகளே. நீ வாழ்விலும் செல்வமும் நண்பனாய், அதை என் பாச உணர்வோடு பணியாக்கினோ. என் வாழ்வில் செல்வமும் நண்பனாய், அதை என் பாச உணர்வோடு பணியாக்கினோம். அன்பு எங்கள் காணிக்கை அப்பரசவனே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரை புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நம்முடைய நன்மைக்காகவும் புனிதருக்கு அவை அனைத்தின் நன்மைக்காகவும் உமது கையிலிருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பாதுகாவலர் புனித ஆரோக்கியநாதரின் நினைவு கொண்டாட்டத்தில் காணிக்கைகளை ஒப்புக் கொடுத்து உம்மை வேண்டுகின்றோம். உம் நம்பிக்கையாளருக்கு அமைதி ஒற்றுமையாகிய குடைகளை தாராளமாய் வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உண்மை எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியோ நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது சாட்சியத்தால் உமது திருவை என்றும் புதிய ஆற்றல் பெற்றும் வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது மேற்கொண்டிருக்கும் வரையுண்மை தெல்ல தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறைநிலை நாங்கள் நிறைவேற்றுகின்ற பொழுதும் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தோன்ற பெற்றும் அவரது தகுந்த பரிந்துரைகளால் என்று ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானவர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களை குடமுறை குரலாய் பாடுவதாவது. ஆண்டவரே,
நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உலகழிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்றும் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகக்கும் பரவிற்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தார். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆரோக்கியராஜ், எல்லா திரு நிலையிலார் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்கிறார். தந்தையை உயிர்களும் எதிர்நோக்குடன் தீர்வுகளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இன்று நாங்கள் திருப்பலியில் நினைவுகூர்ந்து ஜெபிக்கக்கூடிய அனைத்து ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. Amen.
வேலையாளர் பெயரப்பட்டோம் இறையை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுட கல்வி கொண்டாடுகின்றோம். உமது இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருக்குமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதியை கொடுத்து செல்கின்றேன், என் அமைதியை கொடுக்க அழைக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கட்டோக்கி உமது திருமணத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருகிறார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோம். கிறிஸ்துவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவரும் உடலால் படியிருவோம். நவநாளினுடைய 4வது நாள் நம்முடைய பாதுகாவலருக்கு எல்லாம் எடுக்கக்கூடிய உயர்தரமான ஒரு தருணம். இன்றைய நாளிலே இறைவனுடைய நிழலில் தஞ்சம் புகுந்தவர், தன்னை இறைவனிலே இணைத்துக் கொண்டவர் நம்முடைய பாதுகாவலர். எனவே அத்தகைய பாதுகாவலர் இறைவனுடைய தஞ்சம் புகுந்த அவர் இன்று இந்த நேரத்திலே நமக்காக இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த ஆசிரை, அவரை உயர்த்திய அந்த ஆசீர்வாதத்தை
இந்த நேரத்திலே நமக்கும் நிறைவாக தர இருக்கக்கூடியவர். எனவே ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய காரியங்கள், நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாவற்றிலும் இந்த புனித நமக்காக இருக்கிறார். இறைவனுடைய அருளை தருகிறார். கொள்ளை நோய்களிலிருந்து விடுவிக்கக்கூடியவர். நம்முடைய உபாதைகள் அனைத்து விதமான காரியங்களிலிருந்தும் நம்மை விடுவிக்கிறார். நமக்கு பரிந்து பேசுகிறார். என்ற நம்பிக்கையோடு இந்த புனிதனுடைய ஜெபத்திலே நம்மை இணைத்துக் கொள்வோம். புனித ஆரோக்கியநாதரே, நோயாளிகளை குணப்படுத்த தக்கதாக கொள்ளை நோய் பரவியிருந்த ஊர்களுக்கு நீர் தேவசிநேக உற்சாகத்தால் வருந்தி பிரயாணம் செய்தீர். உமக்கே அந்த நோய் நேரிட்ட விதத்தில் உமது நம்பிக்கை தோழனாயிருந்த துஷ்ட நெருக்கத்தால் ஆறுதல் அடைந்தீர். இத்துன்ப காலத்தில் எங்கள் மேல் இறங்கி எங்களுக்காக மன்றாடி உதவி புரிந்தருளும். இப்போது எங்கள் மேல் வந்திருக்கும் இந்த பயங்கரமான தெய்வ கோபத்தினையை முழுவதும் அகற்றி இரக்கமுள்ள மீட்பரிடத்தில் எங்களுக்காக பரிந்து பேசியருளும். தீங்கிழைக்கும் கொள்ளை நோய் பரவின இருந்த இடங்களில் நீர் 5 வருட காலம் போராடி வெற்றி பெறும் அருள் பெற்றதினாலே நோய்களை குணப்படுத்தும் அற்புத வரம் புனித ஆரோக்கியநாதருடைய சலுகை இறந்து மன்றாடுகிற நோயாளிகள் யாவரும் அந்த கொடிய நோய் நின்று குணமடைவார்கள் என்ற வாக்குறுதி அடங்கிய சீட்டை ஒரு வானதூதர் கொண்டு வந்து மறித்த உமது திருவுடலின் மேல் வைத்ததை நீ தயமாய் நினைவு கூர்ந்தருளும். ஓ இரக்கமிகுந்த புனிதரே, முழுவர நம்பிக்கையோடு நாங்கள் உமது சரணாகதியாக ஓடி வந்தோம். எங்களை கைவிடாதேயும் காவலரே. ஆமென். அருள்மிகு பெற்றவரையே வாழ்க. ஆண்டவருடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர்களே, உடைய திருமணத்தின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே, புனித மரியே, இறைவனின் தாயே, ஆவியானவரே, எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும்